அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாரு. அந்த அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க. அவங்க அம்மா 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 அப்பாவும் 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க, அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா ஒத்துமையாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு குடும்பம் எப்படி நல்லா இருக்கும், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா? அந்த அப்பாவுக்கு இதே கவலை, நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒத்துமையா இருக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கும் வயசாயிட்டே, யாரு வயல் வேலையெல்லாம் பாப்பா அப்படின்னு ஒரே கவலை அவருக்கு. இவங்களெல்லாம் எப்படி ஒத்துமையாக்குறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்புறமா அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. 3 குச்சி எடுத்தார். நிறைய குச்சி, எவ்வளோ பெரிய குச்சி, நீ விளையாடுவல்ல அந்த குச்சி எடுத்தாரு. அந்த குச்செல்லாம் தனித்தனியா வச்சாரு. அவரோட பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த குச்செல்லாம் உடைச்சு காமிங்க அப்படின்னாரு. தனித்தனியா தானே இருக்கு அந்த குச்செல்லாம், ஈஸியா உடைச்சிடலாம்ல. இப்படி பண்ணாங்க. பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்புறம் அப்பா என்ன செஞ்சாங்க, அந்த எல்லா குச்சியும் ஒன்னா ஒரு பெரிய கட்டா கட்டுனாங்க. இப்ப உடைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த பிள்ளைங்க உடைக்கவே முடியல. எப்படி உடைக்க முடியும்? நல்லா அழுத்தமாயிட்டு இல்ல அது. எல்லாரும் ஒன்னா இருந்தா அந்த குச்செல்லாம் ஒன்னா இருக்கு, அப்ப அழுத்தமாயிட்டு உடைக்கவே முடியாது. தனித்தனியா இருக்கும்போது உடைக்க முடியுது, ஒன்னா இருக்கும்போது உடைக்க முடியாது. அப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுது, ஒரு குச்சையே ஒன்னா இருக்கும்போது உடைக்க முடியலையே, அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருந்தா நம்ம குடும்பம் எப்படி வளரும், எவ்வளவு நம்ம முன்னேறலாம். நம்ம ஒத்துமையா இருந்தா தானே பாக்குறதுக்கும் அழகு, நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படின்னா. அப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கு அறிவு வந்தது. அவங்க அப்பாட்ட சொன்னாங்க, அப்பா கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இனிமே ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொன்னாருங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சந்தோஷம். அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துல பார்த்தோன்னா மாமரம், தென்மரம், ரோஜா பூ, மல்லிகைப்பூ, அவ்வளோ பூ பூத்திருக்கும். அந்த வீட்டு தோட்டத்துக்கு கேட்டே இருக்காது. தெருவுல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அந்த தோட்டத்துக்கு போய் விளையாடுவாங்க. ஒருத்தவங்க மரம் ஏறுவாங்க, ஒருத்தவங்க பூ பறிப்பாங்க, ஒருத்தவங்க ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா அங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, ஊர்ல இருந்து முதலாளி வந்துட்டாரு. வந்தோடனே குழந்தைங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரே கோவமா இருந்துச்சு. என்ன செஞ்சாரு அவரு, குழந்தைங்கள்லாம் வெளியில போங்க அப்படின்னு அனுப்பிட்டு பெரிய கேட்டு ஒண்ணு போட்டுட்டாரு தோட்டத்துக்கு. யாருமே உள்ள வர முடியாது. குழந்தைங்கள்லாம் என்ன செய்வாங்க, சாயந்தர நேரத்துல எப்படி விளையாடுவாங்க? அவங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இல்ல, அப்படியே எல்லார் வீட்லயும் உட்காந்து ரொம்ப கவலையா அந்த தோட்டத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தோட்டத்துக்கு போக முடியலையே, விளையாட முடியலையே அப்படின்னு. அந்த முதலாளியே கேட்டை திறக்கவே இல்லை பாரு. அப்படியே அங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாரு. யாராச்சும் உள்ள வர்றாங்களா, 2 அடி கொடுக்கலாமா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் காலமாச்சு, வசந்தம் வந்துட்டு. வசந்தம்னா என்ன தெரியுமா? ஸ்ப்ரிங் சீசன். 4 சீசன் இருக்கும்ல, அதுல ஸ்ப்ரிங் சீசன். வசந்த காலத்துலதான் பழங்கள்லாம் நிறைய காய்க்கும், பூ பூக்கும், தோட்டமே சூப்பரா இருக்கும் வசந்த காலத்துலதான். ஆனா இந்த முதலாளி வீட்டு தோட்டத்துல மட்டும் வசந்தம் வரவே இல்லை. மரங்கள்லாம் காய்க்கவே இல்லை, செடியெல்லாம் பூக்கவே இல்லை, ஒண்ணுமே ஆகல. எல்லார் வீட்டு தோட்டத்துலயும் வந்திருக்கு. முதலாளி வீட்டு வீட்டுல பெரிய தோட்டம் இருக்கு இல்லையா, அவரோட வீட்டு தோட்டத்துல மட்டும் வசந்தமே வரல. இவருக்கு ஒரே கவலை, என்ன ஏன் அப்படி, நம்ம வீட்டுல மட்டும் அப்படியே இருக்கு, எந்த மரமுமே காய்க்கல, எந்த செடியுமே பூக்கல, ஏன் அப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை அவருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கவலை வந்துட்டு, நம்ம வீட்டுக்கு மட்டும் வசந்தம் வரலையே அப்படின்னு. ஒரு நாளைக்கு காலம்புற மெதுவா ஒரு குட்டி புள்ள ஒண்ணு அந்த கேட்டை திறந்துகிட்டு வந்தது. அந்த பாப்பா வந்தோடனே இவர் முதலாளி ஒண்ணுமே சொல்லல, பார்த்துட்டே இருந்தாரு அந்த குழந்தை வர்றத. குழந்தை உட்கார்ந்து இருந்தது. பார்த்தா மறுநாள் அவ்வளோ மரமும் காய்ச்சிட்டு, அவ்வளோ செடியும் பூத்துட்டு. அவரோட செடியா? அவரோட தோட்டத்துல உள்ள எல்லா செடியுமே பூத்துட்டு. ஏன் தெரியுமா, அந்த குழந்தை உட்கார்ந்தது இல்ல, அதனால. அன்னையில இருந்து அவருக்கு ஒரே சந்தோஷம். கேட்டை திறந்து விட்டுட்டாரு. எல்லா குழந்தையும்
எல்லாரும் நல்லா விளையாண்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அவர் அதை பார்த்து அவருக்கும் ஒரே சந்தோஷம். எங்க குழந்தைங்களை கொண்டாடுறோமோ அந்த இடத்துலதான் வசந்தம் வரும். அந்த இடம்தான் சந்தோஷமா இருக்கும். அந்த இடம்தான் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. புரியுதா? ஏன் கேட்டு பூட்டிட்டாரு? கேட்டை பூட்டினாரு. குழந்தைங்க எல்லாம் வந்து தோட்டத்தை பால் படுத்துறாங்கன்னு கேட்டை பூட்டினாரு. அவர் குழந்தைங்களே வரல, அதனால அவரோட தோட்டத்துக்கு வசந்தமே வரல. மரம் காய்க்கல, செடி பூக்கல, அழகாவே இல்ல தோட்டம். குழந்தைங்க எல்லாம் உள்ளர வந்தாங்க, தோட்டம் அழகாயிடுச்சு. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நாளைக்கு அம்மாவும் ராமுவும் உட்காந்துருந்தாங்க. பக்கத்துலயே குட்டி பாப்பாவும் உட்காந்துருந்தாங்க. ராமு டிவியில சோட்டா பீம் பார்த்துட்டு. சோட்டா பீம் வந்து கஷ்டமான சமயத்துல ஒரு லட்டு சாப்பிடுவான்ல. லட்டு சாப்பிட்டா அவனுக்கு அப்படி பயங்கர பலம் வந்துடும். பலம் வந்து அப்படியே போட்டு அடிப்பாங்க. ராமு கேட்டான், அம்மாம்மா எனக்கு சோட்டா பீம் லட்டு கொடுமா அப்படியே சொன்னான். அம்மாவுக்கு சோட்டா பீம் லட்டு எப்படி தெரியும் யோசிச்சாங்க. அப்புறமா ராமுவா, சரி அந்த லட்டு நீயே செய்ய அப்படின்னாங்க. எப்படி அவன் சின்ன பிள்ளை தானே, அவன் எப்படி லட்டு செய்வான். அப்புறம் ராமுவும் அம்மாவும் கிச்சனுக்கு போனாங்க. கிச்சனுக்கு போய் அம்மா சொன்னாங்க, ஒரு தட்டை எடுத்துக்கோ, லட்டா லட்டு செய்ய போறாங்க, சோட்டா பீம் லட்டு செய்ய போறாங்க. அம்மாவும் ராமுவும் சோட்டா பீம் லட்டு செய்ய போறாங்க. அவன் எல்லோ லட்டு சாப்பிடுவான். எல்லோ லட்டு தான் சாப்பிட போறான். தங்கச்சி பேனவன் இருந்துச்சு. தங்கச்சி அதை பாத்துட்டு இருக்கான். எல்லாம் முடியும். என்னென்ன சொன்னாங்க அம்மா? ராமுவே செஞ்சான். இது ராமு மிக்ஸி எடுத்தான். 2 பாதாம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை, 2 பிஸ்தா, 2 முந்திரி பருப்பு, 1 பேரிச்சம்பழம், 1 ஸ்பூன் தேங்காய், எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான். போட்டு அம்மா சொன்னாங்க, அம்மா பிடிச்சுக்கிட்டாங்க மிக்சிய, நீ பட்டனை அமுக்கு அப்படி சொன்னாங்க. பட்டனை அமுக்குனா அம்மா ராமு செஞ்சுன்னு அது அப்படியே பவுடர் ஆயிட்டு. பவுடர் ஆனோன்னா அம்மா என்ன செஞ்சாங்க, அதை ஒரு தட்டில் கொட்டி 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி ராமுவை நல்லா பிசைய சொன்னாங்க. நல்லா பிசைஞ்ச ராமு. அப்புறம் அழகா குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வைக்க சொன்னாங்க. குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சான் ராமு. பார்த்தா சோட்டா பீம் லட்டு வந்துட்டு. ஆமா, எல்லோ கலர்ல. சாப்பிட்டு பார்த்தானா ராமு, செம்மையா இருந்தது அந்த லட்டு, நல்ல டேஸ்டா இருந்தது. அம்மா சொன்னாங்க, தங்கச்சி கொண்டு. அப்புறம் ராமு சொன்னா, அம்மா நீங்க சமைக்கிறீங்க, உங்களுக்கு தானே ஸ்ட்ரென்த் வேணும், நீங்க 2 சாப்பிடுங்கம்மான்னு அம்மாவுக்கு கொடுத்தான். அப்பாவுக்கு 2 கொடுத்தான். ராமுவும் சாப்பிட்டான். ராமுவுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் வந்தது. தினம் தினம் இப்ப ராமு என்ன தெரியுமா செய்யலாம், அடுப்படிக்கு வந்து கிச்சனுக்கு வந்து பாதாம், முந்திரி பருப்பு, கடலை, தேங்காய் எல்லாம் போட்டு சோட்டா பீம் லட்டு தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறான். ராமுவுக்கு இப்ப நேரமே இல்ல. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், குட்டி பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு காட்டுல ஒரு அழகான கலைமான் இருந்தது. கலைமான்னா என்னன்னு தெரியுமில உனக்கு? கொம்பெல்லாம் நல்ல பெருசு பெருசா அழகா இருக்கும். அதுக்கு அதோட கொம்பு மேல ரொம்ப பெருமை, நமக்கு தான் கொம்பு அழகா இருக்கு அப்படின்னு. அடிக்கடி அதை என்ன செய்யும், குளத்துல இருக்கிற தண்ணியில மூஞ்சி பார்த்து பார்த்து பெருமைப்பட்டுக்கும், நமக்கு தான் கொம்பு அழகா இருக்கு, வேற யாருக்கும் இவ்வளவு அழகான கொம்பு இல்லை அப்படின்னு. ஆனா அதுக்கு அதோட கால் பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தோன்னா குச்சி குச்சியா இருக்குல்ல, குச்சி குச்சியா உயரமா இருக்குல்ல, அதனால பிடிக்கவே பிடிக்காது. சரி, கால் வேற மாதிரி இருந்திருக்கலாம், கால் வேற மாதிரி இருந்திருக்கலாம்னு அடிக்கடி சொல்லும். அடிக்கடி குளத்துல பார்த்து தலையை பார்த்து பெருமைப்பட்டுக்கிறதும் காலை பார்த்து கவலைப்பட்டுக்கிறதுமாவே இருந்தது. ஒரு நாளைக்கு காட்டுல புல்லு மேஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டு. புலிக்கிட்ட மாட்டினோடனே எடுத்தது பாரு ஓட்டம், பயங்கரமா ஓடுனுச்சு. ஓட்டிக்கிட்டே இருந்ததா, ஒரு இடத்துல இப்படி தாண்டி குதிக்கும் போது தலை மாட்டிக்கிட்டுன்னா இப்படி கொம்பு உயரமா வளர்ந்துருக்குல்ல, அந்த கொம்பு புல்லுல மாட்டிக்கிட்டு திருப்பி இதனால எடுக்கவே முடியல.
இப்படி இப்படி செஞ்சிச்சு பாரு. ஒரு கொம்பு அப்படியே உடஞ்சி போச்சு. சரி போன போது கொம்பு உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிச்சிருவோம் இப்போதைக்கு புளிக்கிட்டேந்து அப்படின்னு மறுபடியும் ஃபாஸ்டா ஓடி எப்படியோ வீடு போய் சேர்ந்துட்டு. அப்பதான் அதுக்கு கொம்பு உடைஞ்சிட்டு, ஆனா கொம்பு வளரும் மானுக்கெல்லாம், கலைமானுக்கெல்லாம், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பதான் அதை யோசனை பண்ணுச்சு, சரி நம்ம அழகு அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல கொம்பு, அதனாலதானே அது புளிக்கிட்டு மாட்டிக்க தெரிஞ்சுது. அது அசிங்கம்னு நினைச்சிட்டு இருந்தது பாரு, குச்சி குச்சியா காலு, அதனாலதானே அது ஃபாஸ்டா ஒண்ணுச்சு. இல்லன்னா புளி சாப்பிட்டுருக்கோம். அதனால நம்மளோட கை காலு இது அசிங்கம். ஒரு கொம்பு உடஞ்சிருச்சு, வளர்ந்துரும். இது அசிங்கம், இது அழகா இருக்குன்னு கடவுளை குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நம்மளோட உறுப்புகளை இருக்கிறபடி நம்ம ரசிக்கணும், நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ராமுவும் அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு. ராமு என்ன செஞ்சா, அம்மா நான் ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும், செல்போனை கொடுன்னா. அம்மா சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ்ல செல்போனை பார்க்க கூடாது, கண்ணு கெட்டு போயிடும் அப்படி சொன்னாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாம செல்போனை வாங்கிக்கிட்டான். ஃபுட்பாலு, த்ரோ பாலு, வாலிபாலு, கிரிக்கெட்டு எல்லாத்தையுமே அவன் செல்போன்ல தான் பார்ப்பான். ஒரு நாளைக்கு என்னாச்சு, உட்காந்து செல்போன்ல பாத்துட்டு இருந்தானா, கண்ணை எப்படி எப்படி செய்யறான், பண்ணவே முடியல, கையை அசைக்கவே முடியல, இந்த கட்டை விரல் தான் அசைய முடியுது, இந்த விரல்லாம் அசைய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் பயந்து போய் வண்டி எடுத்துக்கிட்டு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் வீட்டு வெளியில வரைக்கும் கியூ நிக்குது. எதுக்கு இவ்வளவு பெரிய கியூ நிக்குதுன்னு ராமோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட ஃப்ரெண்டும் கிடந்துட்டு இருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட கேட்டாரு, ஏன் எல்லாருமே நிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு. அவர் சொல்றாரு, என் பையனுக்கு நடக்கவே முடியல, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, என் பொண்ணுக்கு காதையே கேட்க மாட்டுது அப்படிங்கிறாரு. எல்லாருமா அந்த ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பதான் டாக்டர் வந்தாரு. டாக்டர் என்ன சொன்னாரு, இது ஏன் இந்த பிரச்சனைனா, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு செல்போனையே விளையாடுறத பாத்துக்கிட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். காலு, கை, கண்ணு, காது எலும்புகள்லாம் அப்படியே மரத்து போயிரும், கையே தூக்க முடியாது. நீங்கெல்லாம் என்ன செய்யுங்க, எந்த குழந்தைகிட்டையும் யாரும் செல்போனை கொடுக்காதீங்க. காலம்பரையும் சாயந்தரமும் கொஞ்ச நேரமாவது அவங்கள வெளியில விளையாட விடுங்க, ஓட விடுங்க, விளையாட விடுங்க. வெளியில விளையாடக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ளேயே படம் வரைஞ்சி பிரஷ் வாங்கி கொடுத்து கலர் அடிக்க சொல்லுங்க. வீட்டுக்குள்ளேயே போர்டு வாங்கி கொடுத்து போர்டுல எழுத சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அவிச்ச முட்டை, ஒரு வாழைப்பழம், இது ரெண்டையும் கண்டிப்பா கொடுங்க. அப்பதான் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். குழந்தைங்க ஒரே இடத்துலயே உட்கார்றதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது. கரோனா பீரியட்ல வீட்லயே இருக்காங்கல்ல, குழந்தைங்க சும்மா இருக்கணும்னு கையில செல்போன்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால வர்ற பிரச்சனை தான் இது. எனக்கு ஒரு உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆகும், உன் கையும் அசைக்கவே முடியாது, கண்ணை எப்படி இப்படி செய்ய முடியாது, கையில கட்டை விரல் தான் வேலை செய்யும், மற்ற விரல்லாம் வேலையே செய்யாது. இனிமே நீயும் டெய்லியும் ஒரு முட்டையும் ஒரு வாழைப்பழமும் கண்டிப்பா சாப்பிடும். அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரா. அந்த விவசாயிக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் அப்படியே சோம்பேறி, ஒரு வேலை கூட தெரியாது, ஒரு வேலை கூட தெரிஞ்சாலும் செய்ய மாட்டான். விவசாயம் பண்றவங்களுக்கு சுறுசுறுப்பு அவசியம் தானே. அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு, பையன் அப்படி இருக்கானேன்னு ஒரே கவலை இருக்கு. அவரும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு, எவ்வளவோ பெரியவங்க சொன்னாங்க, அவன் அதை காதுலயே வாங்க மாட்டான். 24 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பான், இல்ல சாப்பிட்டுட்டு இருப்பான், அதுதான் வேலையே அவனுக்கு. அந்த அப்பா என்ன செஞ்சாரு, அவரே எல்லா வேலையும் பார்த்துக்குவாரு. தினம் சொல்லுவாரு, எந்திரிடா மகனே, நீ நல்லா வேலை செய்யணும்டா, சுறுசுறுப்பா இருக்கணும், அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவன் அந்த காதுலயே வாங்க மாட்டான். அவன் தூங்கிட்டு இருக்கானே, எப்படி காதுல வாங்குவான்.
அந்த அப்பா வந்து நல்ல வயசாயிருச்சு அவருக்கு. ஒரு நாளைக்கு பையனை கூப்பிட்டு, நம்மளோட வயல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கீழே ஒரு புதையல வச்சிருக்கேன், நான் இறந்து போனோம்னா நீ அதை எடுத்துக்கோ அப்படியே சொன்னாரு. பையனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா புதையல் வச்சிருக்காரு, நம்ம அதை எடுத்துக்கிட்டா பணக்காரனா இல்லாம் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பா இறந்து போயிட்டாரு. வயசாயிடுச்சு, அதனால சாமி கிட்ட போயிட்டாரு. அதுக்குள்ள அவனுக்கு அப்பா எந்த இடத்துல ஒரு புதையல சொன்னாருங்கிறதே மறந்து போச்சு. மறந்து போச்சு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன செஞ்சான், கொஞ்ச நாள் கழிச்சு வயலுக்கு போய் ஒரு இடத்துல தோண்டினான். ரொம்ப ஆழத்துல தோண்டினா அந்த இடத்துல இல்ல. சரி, இந்த இடத்துல சொல்லல போல இருக்கு, இந்த இடத்துல தோண்டுவோம் அப்படின்னு இன்னொரு இடத்துல தோன்றான். அங்கேயும் புதையல் இல்ல. இந்த மாதிரி வயல் ஃபுல்லா தோண்டி 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 வச்சுட்டான். ஆனா எந்த இடத்துலயுமே புதையல் இல்ல. அப்ப ஒரு பெரியவர் வந்தாரு. அவர்கிட்ட அந்த பையன் என்ன சொன்னான், தாத்தா தாத்தா, எங்க அப்பா வயல்ல புதையல் வச்சிருக்கேன்னு சொன்னாரு, ஆனா அது எந்த இடத்துலன்னு தெரியல தாத்தா, நானும் தெரியாம எல்லா இடத்தையும் தோண்டி தோண்டி வச்சுட்டேன், இப்ப என்ன செய்யறது, உங்களுக்கு எங்க அப்பா சொன்னதை பத்தி ஏதாவது தெரியுமா, எந்த இடத்துலன்னு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, இல்ல இல்ல எனக்கு ஒன்னும் தெரியாது, உங்க அப்பா என்னட்ட ஒண்ணுமே சொல்லல, நீ தோண்டிட்டல்ல, இத வேஸ்ட் பண்ணாத, எல்லா குழியிலையும் காய்கறி விதை, ஏதாவது ஒரு மரத்தோட விதை, இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சிரு அப்படி சொன்னாரு. அவன் குழி தோண்டின இடத்துல எல்லாம் காய்கறி விதை, நெல்லு, மரம், வாழை மரம், சாதா மரம், கொய்யா மரம், இப்படி எல்லாத்தையும் நட்டு வச்சான். கொஞ்ச நாள் அதுக்கு சரி போனா போதே நம்ம நட்டுட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியும் ஊத்தினான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தினம் வயலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். காய்கறி செடி எல்லாம் நல்லா அழகா மேல வந்துட்டு, மரம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு, வாழை மரம் எல்லாம் நல்லா தாறு விட்டுட்டு, எல்லாம் அந்த வயலை பார்த்தா சூப்பரா இருக்கு. இப்ப காய்கறி எல்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு, வாழைத்தாறு இருக்கு, மாமரத்துல இருந்து மாமரம் காய்க்குது. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருந்தவனா இவ்வளவு சூப்பரா தோட்டம் போட்டிருக்கான். அப்புறமா அந்த தாத்தா சொன்னாரு, இதுதான் உனக்கு புதையல்னு உங்க அப்பா சொல்லி இருக்காரு, உன்னோட உழைப்பு நல்லா தெரியுது பாரு, இத சந்தையில கொண்டு போய் கொடுத்து நீ பணமாக்கிக்கோ, அதுதான் புதையல். சும்மா படுத்துட்டு இருந்தா புதையல் யாருக்குமே கிடைக்காது, புதையல்னா நீ உழைச்சதோட வருமானம் தான் புதையல் அப்படின்னாரு. அந்த பையனுக்கு அதை கேட்டோன்னு புத்தி வந்துட்டு, நம்ம இனிமே சோம்பேறித்தனமா இருக்க கூடாது, தூங்கிக்கிட்டே இருக்க கூடாது, வயலுக்கு வந்து பாடுபடுவோம், வர்றதை எடுத்துக்குவோம். அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா அவங்க அப்பா நினைச்சாருல பையன் சுறுசுறுப்பாகணும், வயல்ல உழைக்கணும்னு, அது நடந்துட்டு பையனும் உழைக்க ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கும் வருமானம் வந்துட்டு. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்துச்சு. அந்த எலி கிராமத்துல கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே சந்தோஷமா இருந்தது. அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு எலி சென்னையில இருக்கா. அந்த ஃப்ரெண்டு சென்னையில இருக்கிற ஃப்ரெண்டு எலியோ ஒரு நாளைக்கு கிராமத்து எலிய பார்க்க வந்தது. 2 பேரும் இருந்தாங்க, ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாங்க, கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு சென்னையில இருந்து வந்த எலி சொன்னிச்சு, வீணா போன வடை, பழையது, வீணா போன வாழைப்பழம், இதுதான் நமக்கு கிடைக்குது. எங்க ஊர்ல சென்னையில என்னென்ன தெரியுமா இருக்கும், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, பன்னு, பிரெட்டு, பிஸ்கெட்டு, வடை எல்லாம் இருக்கும், நீ எங்க வரியா, சென்னைக்கு வரியா அப்படின்னுச்சு. உடனே கிராமத்து எலிக்கு ரொம்ப ஆசை, சரி நம்மளும் சென்னைக்கு போய் அதெல்லாம் சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு போனாங்க சென்னைக்கு. போனா கிராமத்து எலிக்கு அங்க எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருந்தது. பஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது, ஆட்டோ ஓடுது, வழியே இல்ல ரோட்ல, எங்க அடிபட்டுருவோமோன்னு அதுக்கு ஒரே பயமா இருந்தது. சென்னையில கிராமத்துல அவ்வளவு தூரம் பஸ் எல்லாம் ஓடாது தானே, அதனால இது ஃப்ரீயா எங்க பார்த்தாலும் போகும் வரும். சென்னையில இருந்து வந்தது இல்ல அந்த எலி, கிராமத்து எலிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அப்பார்ட்மெண்ட்னா வீடெல்லாம் அப்படி வரிசையா நல்ல உயரமா இருக்குமே, அதான் அப்பார்ட்மெண்ட். கிராமத்து எலிக்கு அதை பார்த்தோன்னு பாரே ஆச்சரியம், இப்படி உயரமா, இவ்வளோ உயரத்துலயா இருக்கும் வீடெல்லாம் அப்படின்னு. 2 கஷ்டப்பட்டு படி ஏறி ஒரு வீட்டுக்கு போச்சுக்க. பட்டணத்து எலி சொன்னிச்சு, நான் இந்த வீட்டுல இருந்துதான் எப்போதும் சாப்பிடுவேன், இந்த வீட்டு கிச்சன் ரூம்ல நிறைய சாப்பிட்றதுக்கு பலகாரம்லாம் இருக்கும்,
அப்படின்னுச்சு. 2 எலியும் மெதுவா உள்ள போச்சுங்க. கிச்சன் திறந்திருந்தது. உள்ள போனா உள்ள கேக்கு, வடை, இன்னும் என்னென்னமோ இருக்கு, பிரெட்டு, பிஸ்கெட்டு, புதுசு புதுசா இருக்கு அந்த பிஸ்கெட்லாம். நல்ல 2 சாப்பிடறதுக்காக போச்சுங்களா, வாய வச்சோன்னு பட்டார்னு ஒரு சத்தம். பார்த்தோன்னா கிச்சன் கதவு திறந்து யாரோ உள்ள வர்றாங்க. உடனே இந்த எலி என்ன செஞ்சு, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ, சாப்பிட்டதை ஒளிஞ்சுக்கோ அப்படிங்குது. 2 போய் ஒளிஞ்சிட்டுங்க. திருப்பி போனோன்னா அப்ப போயிட்டாங்க, நம்ம மறுபடியும் சாப்பிடலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று சாப்பிட போச்சுங்க. திடீர்னு ஒரே சத்தம், கட்டமுட்டான்னு என்ன சத்தம்னே தெரியல, அப்படி ஒரு சத்தம் கேக்குது. கிராமத்து எலி பயந்து போயிட்டு, என்னப்பா சத்தம் இது அப்படின்னு டிவி போடுறாங்க. டிவி அந்த பையன் சவுண்டா வச்சுட்டு கேக்குறான், அது இப்படிதான் சத்தம் கேட்கும், நீ பயப்படாத அப்படின்னுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு வடை ஒண்ணு கீழே இருந்தது. சரி அந்த வடையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு கிராமத்திலேயே அந்த வடையை சாப்பிட போச்சு. ஐயோ இந்த வடையை சாப்பிடாதுன்னு சென்னையில இருந்து வந்த எலி பிடிச்சி இழுத்துட்டு பட்டீர்னு சத்தம் கேட்டுச்சு பாரு. பயந்து போயிட்டு கிராமத்து எலி பார்த்தானா அது எலிக்கட்டையில இருக்கிற வடை. வால் மாட்டிக்கிட்டு கிராமத்து எலிக்கு, உடம்பு தப்பிச்சுட்டு வால் மாட்டிக்கிட்டு கீழே ஒரே சத்தம். பெரிய அக்கா அவங்க கீழ் சத்தம் கேட்டோடனே கிச்சன் ரூம்க்கு வந்துட்டாங்க. வந்து 2 எலியையும் பார்த்துட்டு குச்சி எடுத்து போட்டாருன்னு அடிச்சாங்க. 2 தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கீழே ஓடி வந்துட்டுங்க. ஆமா, அப்புறம் சமையல் இருக்குள்ள எலிய பார்த்தா அடிக்க மாட்டாங்களா? அப்புறம் பட்டணத்து எலி சொன்னிச்சு கிராமத்து எலிய, அந்த அக்கா வந்து வீட்டுல இருக்காங்க, நாளைக்கு கிளம்புற ஆபீஸ் போயிருவாங்க, நம்ம அப்ப போய் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னுச்சு. கிராமத்து எலிக்கு பசி தாங்கவே முடியல. எப்ப சாப்பிட்டது, முந்தா நாள் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே சாப்பிடல அது. அப்பா இந்த கேக்கு, பிஸ்கெட்டு, வடை எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுக்கோ, இப்படி பயந்து என்னால இருக்க முடியாது, நான் கிராமத்துக்கே போறேன், கிராமத்துல கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலும் சந்தோஷமா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு மறுபடியும் ட்ரெயின் ஏறி கிராமத்துக்கே போயிட்டு. ஏன் போச்சு? அதுக்கு பிடிக்கல, சென்னையே பிடிக்கல அதுக்கு. இப்படி பயந்துகிட்டே இருக்க முடியுமா, ஒரே சத்தம். எலிக்கட்டையில வேற எலி மாட்டிக்கிட்டு அது பழையபடி இதோட ஊருக்கே போயிட்டு, கிராமத்துக்கே போயிட்டு, எனக்கு இதெல்லாம் வேணாம்பா அப்படின்னு. அடுத்து வேற கதை. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நாளைக்கு ராமுவோட அம்மாவும் பீச்சுக்கு போனாங்க. உனக்கு தெரியும்ல பீச்சு, கடலுக்கு பக்கத்துல பெரிய மணலா இருக்கும், அங்க எல்லாம் விளையாடலாம், பலூன் விற்பாங்க, குதிரையில ஏறி போகலாம், எல்லாம் இருக்கும். ராமு அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான். ராமுவோட அம்மா பார்க்கும்போது கீழே ஒரு அழகான பாட்டில் இருந்தது. அந்த பாட்டில் புது மாதிரியா இருந்தது. சரி என்னடா அது புது மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அந்த பாட்டில திறக்கும் போது பார்த்தா அந்த பாட்டிலுக்குள்ளேந்து புகையா வந்தது பாரு. இந்த புகையிலேந்து பெரிய பூதம் ஒண்ணு வந்தது. நான் தான் அலாவுதீன் பூதம், நான் என்ன வேலை வேணா செய்வேன், நீங்க எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி நீங்க வேலை கொடுக்கலன்னா நான் உங்களையே முழுங்கிருவேன் அப்படின்னுச்சு. ராமோட அம்மாவுக்கு ஒரே பயமா போயிடுச்சு. பூதம் நம்மள முழுங்கிட்டுன்னா என்ன பண்றது? அதுக்காக அதுக்கு கிடுகிடுன்னு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. போய் தோட்டத்தை சுத்தம் பண்ண, தோட்டத்துல இருக்க மரத்தெல்லாம் சுத்தம் பண்ண, அந்த செடி கொடியெல்லாம் நல்லா ஒழுங்கு பண்ண, அழகா எல்லாத்தையும் பாதை வையி, தோட்டத்தை சுத்தமா கூட்டி குப்பையெல்லாம் வெளியில கொண்டு போய் போடு அப்படின்னு எல்லா ஆர்டரும் கொடுத்தாங்க. எல்லா வேலையும் பூதம் ஒரு நிமிஷத்துல செஞ்சுட்டு. அடுத்தது என்ன வேலை? ஒரு வேலையுமே இல்ல ராமோட வீட்டுல. ராமோட அம்மா திகைச்சு போயிட்டாங்க. பூதம் கேக்குது, அலாவுதீன் பூதம் வேலை கொடு அப்படின்னு. அப்புறம் தான் ராமோட அம்மாவுக்கு ஞாபகம் வந்தது, நம்ம வீட்டுல 2 குட்டி பசங்க இருக்காங்களே, அவங்கள இந்த பூதம் பாத்துக்கட்டும் அப்படின்னு. அலாவுதீன் பூதம் இங்க வா, எனக்கு ராமுன்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு தங்கச்சி பாப்பாக்கு 2 பேரையும் இன்னையிலேருந்து நீ தான் பாத்துக்கணும். உடனே பூதம் கேட்டுச்சு, ஏன் நான் பாத்துக்கணும், அவங்களே பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னுச்சு. இல்ல 2 பேரும் குழந்தைங்க தானே, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னாங்க அம்மா. பூதம் நினைச்சிச்சு அது ரொம்ப ஈஸியான வேலைன்னு. வந்துதா ஃபர்ஸ்ட்
ராமுவை குளிக்க ஊத்துனுச்சு. குளிக்க ஊத்திட்டு திரும்பி பார்த்தா ராமு ட்ரெஸ்ஸே போடாம இங்க ஓடியே போயிட்டான். அவனை இழுத்துட்டு வர்றதுக்குள்ள குட்டி பாப்பா பாத்ரூமுக்குள்ள போயிட்டு தண்ணி அதே எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தது. சரி, நான் அவனை இழுத்து கொண்டு வந்து வச்சு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அவனை உட்கார வச்சுட்டு பாத்ரூமுக்கு போய் குட்டி பாப்பாவை குளிக்க ஊத்திட்டு வர்றதுக்குள்ள ராமு ஓடி போயிட்டான். எங்கடா போனோன்னா நான் சைக்கிள் ஓட்ட போனேன். சைக்கிள் ஓட்டிட்டு இப்ப ராமுக்கு துணையா போகணும்ல, குட்டி பாப்பாவையும் தூக்கிட்டு ராமுக்கு துணையா போச்சு பூதம். கொஞ்ச நேரம் கழிச்சு ராமு சொல்றான், எனக்கு போகோ சேனல் போடு அப்படின்னா. சரின்னு வீட்டுக்குள்ள வந்து போகோ சேனல் போட்டுச்சு பூதம். குட்டி பாப்பா உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டு எனக்கு பால் வேணும் அப்படின்னு. சரின்னு பாலை ஆத்தி குட்டி பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ராமு எங்க இருக்கான்னு திரும்பி பாக்கிறதுக்குள்ள குட்டி பாப்பா எல்லாம் பாலை அதாவே குடிக்காது இல்ல, பாலை குடுத்துட்டு பக்கத்துலயே நிக்கணும். அது பூதத்துக்கு தெரியல. குட்டி பாப்பா என்ன செஞ்சிச்சு, பால் எடுத்து அப்படியே குடிக்கிறேன்னு தலை மேல எடுத்து ஊத்திக்கிட்டு இப்ப எந்திரிச்சு நடக்கிறேன்னு அந்த பால்லயே டுமால்னு வலிக்கி விழுந்துட்டா வீர்னு கத்துது. அது இந்த பக்கம் ராமு கத்துறான், எனக்கும் பால் வேணும் அப்படின்னு அவனும் கத்துறான். இந்த பக்கம் நான் குட்டி பாப்பா பால்ல வலிக்கி விழுந்துட்டு அது ஒரு பக்கம் கத்துது. பூதத்துக்கு தலைய வலியே வந்துட்டு. அப்பதான் பூதத்துக்கு புரிஞ்சுது குழந்தைங்களை பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா என்னை திருப்பி கொண்டு போய் கடல்லையே விட்டுருங்கம்மா, என்னால இந்த வேலையை செய்யவே முடியாது, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. ராமோட அம்மாவுக்கு அப்பா ஒரு வழியா பூதத்தை வீட்டை விட்டு அனுப்பிச்சாச்சு அப்படின்னு இருந்தது. பூதத்தை திருப்பி பழையபடி பாட்டில வச்சு அந்த கடலுக்கு மறுபடியும் பீச்சுக்கு போய் கடலை தூக்கி விட்டு அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வேற கதை. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல இட்லி விற்கிற பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தினம் இட்லி சுடுவாங்க, அதை எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க, அதுக்கு பதிலாக காசு கொடுப்பாங்க. அப்படி பாட்டியோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு 4 திருடங்க ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சுட்டு ஒரு பானை நிறைய நகை பணம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தானுங்க. பாட்டிக்கு பானையில என்ன இருக்குன்னு தெரியாது. இவனுங்க நேரா பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி நாங்க உங்ககிட்ட தானே டெய்லி சாப்பிட்றோம், நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி சரி என்ன உதவி அப்படின்னு கேட்டாங்க. இந்த பானையில ஒரு ஜாமான் இருக்கு, அதை நாங்க அப்புறமா வந்து வாங்கிக்கிறோம், அது வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னா அந்த பானை நிறைய பணம் எல்லாம் இருக்குல்ல, பணம் இருக்கிறது பாட்டிக்கு தெரியாது, வாங்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த 4 திருடன்களுக்குள்ள சண்டை வந்துட்டு, யாரு பணத்தை பிரிச்சுக்கிறது, எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு சண்டை வந்துட்டு. ஒரு திருடன் என்ன செஞ்சா, மத்த 3 திருடங்களுக்கு தெரியாம பாட்டிக்கிட்ட வந்தா. பாட்டி அவங்க எல்லாம் அங்க நிக்கிறாங்க, பானைய வாங்கிட்டு வர சொன்னாங்க, நீ பானைய கொடு பாட்டி அப்படின்னு கேட்டான். பாட்டி நம்பிட்டாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்குள்ள சண்டை வந்தது. உடனே அந்த பானையை எடுத்து கொடுத்துட்டாங்க. அவன் பானையை தூக்கிட்டு ஓடியே போயிச்சான். மத்த 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாளைக்கு சரி ஓடுனவன் அப்படியே இருக்கட்டும், நம்ம பாட்டிக்கிட்ட இருக்க பணத்தை வாங்கி பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்தானுங்க. பாட்டி பானைய கொடுன்னு கேட்டான். பாட்டிக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு, என்னடா இவன் இந்த பானைய கேக்குறான்னு சொல்லிட்டு, ஏன்பா உங்க 4 பேர்ல ஒருத்தன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பானைய வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிச்சு பாட்டி. உடனே இந்த திருடன்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துட்டு, நீ எப்படி பொய் சொல்லலாம், நீ பொய் சொல்ற, இல்ல நான் உண்மையதான் சொல்றேன். சரி அப்படியே உண்மையா இருந்தாலும் நீ ஏன் பானைய கொடுத்த, நாங்க 4 பேர் வந்து கேட்டதானே நீ பானைய கொடுத்துருக்கணும், நீ ஏன் பானைய கொடுத்த, அந்த பானை நிறைய பணமும் நகையும் இருந்தது, நீ இப்போ அதை அப்படியே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே சண்டை போட்டு அனும பாரு. என்ன செய்யறதுலே தெரியல பாட்டிக்கு யார தெரியும், அதுவும் இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. சரின்னு அந்த ஊர்ல மரியாதை ராமன் ஒரு நீதிபதி இருந்தாரு. அவர் தான் இந்த சின்ன சின்ன வழக்குகள்லாம் பதில் சொல்லுவாரு. 2 பேருக்கும் கூப்பிட்டு எது நல்லதோ எது நியாயமோ அதை எடுத்து சொல்லுவாரு. மரியாதை ராமன்ட்டு அந்த வழக்கு போச்சு. 3 திருடன்களும் சொன்னாங்க, நாங்க பாட்டிக்கிட்ட பானையை கொடுத்தோம், அந்த பாட்டி பொய் சொல்லுதா அல்லது உண்மை சொல்லுதான்னு தெரியல, ஆனா எங்களுக்கு இப்ப பானை வேணும்.
பாட்டி சொன்னிச்சு, எனக்கு என்னங்க தெரியும், ஒருத்தன் வந்தான், பானைய கொடுன்னு கேட்டா, நான் பானையை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னுச்சு. உடனே மரியாதை ராமன் கேட்டாரு திருடன்களை பார்த்து, நீங்க என்ன சொல்லி பானைய கொடுத்தீங்க பாட்டி கிட்ட? திருடன்கள் சொன்னாங்க, நாங்க 4 பேரும் வந்தாதான் நீ பானைய கொடுக்கணும்னு சொன்னோம். உடனே மரியாதை ராமன் சொன்னாரு, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க, எப்ப நீங்க 4 பேரா வர்றீங்களோ அப்ப பாட்டி பானைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி 4 பேரா வர்றது? ஒருத்தன் தான் ஓடி போயிட்டானே அதை எடுத்துக்கிட்டு. மிச்சம் எவ்வளவு பேர் இருக்காங்க? மிச்சம் 3 பேர் தான் இருக்காங்க. ஆனா மரியாதை ராமன் என்ன சொன்னாரு, நீங்க 4 பேரா வந்தா பானைய பாட்டி கொடுப்பாங்க, அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டிக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. நீ ரொம்ப நல்லவரியா, நானும் ஒன்னும் இல்லாத ஏழை, பானைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு கவலையா இருந்தது, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது. அடுத்து வேற கதை நாளைக்கு. அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ஒரு நாளைக்கு காட்டுக்கு வேட்டைக்கு போனாரா. அப்படியே படை வீரர்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க, இவரு ஒரு பக்கம் வந்துட்டாரு. பாதையே தெரியல அவருக்கு. அப்படியே இருட்டி போச்சு, எந்த பக்கம் நாட்டுக்கு போறது அப்படின்னு தெரியாம மறுபடியும் காட்டையே சுத்தி வந்துட்டு இருக்காரு. என்ன வழியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திகைச்சு போயிருந்தாரா. அப்பதான் ஒரு ஈ அங்கேருந்து வந்தது. அந்த ஈ ராஜாட்ட சொன்னுச்சு, உங்களோட நாடு இருக்கிற வழிய நான் காமிக்கிறேன் ராஜா, அதுக்கு பதிலா நான் என்ன கேட்டாலும் நீங்க தரணும் அப்படின்னுச்சு. சரின்னு சொன்னார் ராஜா. உடனே ஈ அழகா பாதையை காமிச்சிச்சு, நாட்டுக்கு எப்படி போறதுன்னு போங்க அப்படின்னு. கரெக்டா நாட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஈ நமக்கு அழகான வழியை காமிச்சு விட்டுட்டே, ரொம்ப நன்றி ஈ, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஈ என்ன சொன்னிச்சு, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உங்க நாட்டுல 10 நாள் இருக்கணும்னுச்சு. என்ன ஆகும், ஈ எல்லாம் 10 நாள் நாட்டுல இருந்தா எங்க பார்த்தாலும் வியாதி வந்துரும்ல. ராஜாவுக்கும் ஒன்னும் புரியாம சரின்னு சொல்லிட்டாரு. கூட இருக்கிற மந்திரி என்ன சொன்னாரு, சிச்சோ என்ன ராஜா எப்படி சொல்லிட்டீங்க, நாட்டுல ஒரு நாள் ஈ இருந்தாலே நோய் நொடியெல்லாம் வந்துருமே, எல்லா கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு அது 10 நாள் இருக்கிறேன்னு சொல்லுது, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க அந்த ஈயை கூப்பிட்டு சொல்லிருங்க, நான் சொன்னது தப்பு, நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிருங்க என்னாரு. ராஜா சொன்னாரு, இல்ல நான் சொன்ன வாக்கெல்லாம் மீற மாட்டேன், வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா மந்திரி ராஜாவும் யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. நாடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பறை அடிக்க சொன்னாங்க. பறை அடிக்கிறதுனா டும் டும்னு அடிச்சுக்கிட்டு செய்தி சொல்லுவாங்க. யாரும் குப்பைய எங்கேயுமே கொட்டக்கூடாது, குப்பை சேர்ந்ததுன்னா உடனே அதை எரிச்சிடணும், உணவுப் பொருட்கள் எல்லாம் மூடி வைக்கணும், எல்லாரும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னுட்டாரு ராஜா. சுத்தமா இருந்தா தானே ஈ இருக்க முடியாது. அழுக்கு துணி, அழுக்கு தண்ணி, சாப்பாடு திறந்திருந்தா அதுல உட்காரும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் அப்படியே நீட்டா இருந்தாங்க. நாட்டு மக்கள்லாம் தோட்டத்துல இருக்கிற குப்பையெல்லாம் அப்பப்ப எரிச்சிட்டாங்க. இந்த ஈயும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் நாட்டுல எங்கேயுமே இருக்க முடியல, ஒரு வீட்டுல கூட இருக்க முடியல. எல்லா வீடும் அப்படியே சுத்தமா இருக்கு, சாப்பாடெல்லாம் மூடி இருக்கு, எதுவுமே திறந்து இல்ல. ஈக்கு ஒரே டென்ஷன் ஆயிட்டு, ஈக்கும் அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். சரி, இந்த நாட்டுல நம்ம இருக்கவே முடியாது போல இருக்கு. ராஜா நம்மள இருங்கன்னு சொன்னாரு. நம்ம இந்த நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சுத்தமா இருக்காங்க, நமக்கு இங்க வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதோட ஃப்ரெண்ட்ஸோட ராஜா கிட்ட வந்தது. ராஜா நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு தான் நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன், ஆனா உங்க நாடு ரொம்ப சுத்தமா இருக்கு, உங்க நாட்டு ஜனங்கள்லாம் எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்காங்க, அதனால எனக்கு இங்க வேலை இல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காட்டுக்கே திருப்பி பறந்து போச்சு. அழுக்கு குப்பை இருக்கும், சாப்பாடெல்லாம் திறந்தே இருக்கும், நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம், மக்களுக்கெல்லாம் நோயை பரப்பி விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தது. ஆனா எல்லாரும் உஷாராயிட்டாங்க. சுத்தமா இருந்தாலே பாதி வியாதி வராது இல்ல தங்கம். ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா போடணும், சாப்பாடெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், கை டெய்லி கழுவி வேணாம்.
அடுத்து வேற கேளுங்க. அடுத்து வேற கதை நாளைக்கு.